இசையிருக்க வீண்கவலை என் மனமே தமிழ் இசையொன்றே நம் வாழ்வில் துணை தினமே. அடியார்கள் தமிழ் பாடி தினம் கழிதார், அடியார்கள் தமிழ் பாடி தினம் கழித்தாரதை அன்போடு கேட்டிறைவன் பரிசளித்தார். அடியார்கள் தமிழ் பாடி தினம் கழித்தாரதை அன்போடு கேட்டிறைவன் பரிசளித்தார். இசையிருக்க வீண்கவலை என் மனமே தமிழ் இசையொன்றே நம் வாழ்வில் துணை தினமே. துறையிலேயும் தேர்ச்சி பெற்றவர்களாக மாற வேண்டும். அந்த வகையிலே ஒரு மாணவன் என்பது பாடத்தோடு மட்டுமல்லாது இணைப்பாட விதானங்களிலும் சிறந்து விளங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையிலே இணைப்பாட விதான செயற்பாடுகளிலே இந்த இசை மிகவும் முக்கியமானதாக ஒன்றாக இருக்கின்றது. இந்த இசையை ஆரம்பம் முதல் சிறிய வகுப்பு முதல் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போமாக இருந்தால் அவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த இசை பெற்றுள்ள மாணவர்களாக மிளிர்வார்கள். அதற்காகவே எங்களுக்கு இப்பொழுது ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதன்படி தற்பொழுது அமெரிக்காவில் வசிக்கும் சதாசிவன் ஐயா என்கின்ற நலன் விரும்பி அவர் ஆரம்ப வகுப்புகளிலே இசை வகுப்புகளை நடாத்தி கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் அவர் தஞ்சாவூரிலே இருந்த தன்னுடைய தந்தை ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் ஞாபகார்த்தமாக இந்த வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த வாய்ப்பு எமது பாடசாலை மாணவர்களுக்கும் தற்பொழுது கிடைத்துள்ளது. அந்த வகையிலே எமது கிராமத்தை சேர்ந்து இசைத்துறையிலே கர்நாடக சங்கீதத்தில் பட்டத்தை பெற்றுக்கொண்ட பட்டதாரியான ரோபினா அவர்கள் இந்த வகுப்புகளை நடாத்துவதற்கு முன் வந்திருக்கின்றார். அந்த வகையில் நாங்கள் ஆர்கேஜி அவர்களுக்கும் இந்த வகுப்பை நடாத்துவதற்கு முன் வந்திருக்கின்ற ரோபினா அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றியினை கூறிக்கொள்ள வேண்டும். இசை என்பது உண்மையிலே நோட்ஸை படிச்சுட்டு மட்டும்
நிற்கிறதாக அமையக்கூடாது. ஏன்னு சொன்னால் மியூசிக் ஒரு பாடம் எடுத்துட்டு பரீட்சையில் சிக்கி அடைஞ்சிட்டு போவார்கள். ஆனால் அவர்கள் ஒழுங்காக பாடுவதற்கோ பஞ்சபுராணம் ஓதுவதற்கோ கற்றுக்கொள்வது குறைவு. ஆனால் இந்த இசை ஒழுங்காக முறையாக பயில்வதன் மூலம் அவர்கள் ஒரு எதிர்காலத்தில் ஒரு பாடத் தெரிந்த மாணவர்களாக விளைவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வகையிலே அது இந்த மிகப்பெரிய வளமான ரோபிநாதர்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு இசையோடு பஞ்சபுராணம் ஓதுதல், ஏனைய இசைப்பாடல்களை பாட வளர்த்துதல் இப்படியான அம்சங்களில் அவர்கள் ஈடுபடுவார் என்று நான் நினைக்கிறேன். எதிர்காலத்தில் எங்களுடைய மாணவர்கள் நல்ல தேர்ச்சி உள்ளவர்களாக இசைத்துறையில் முழுகுவதற்கு அவர் பங்களிப்பு செய்வார் என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே இசையை கற்பதன் மூலம் நாங்கள் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் மூளையின் வளர்ச்சி தூண்டப்படும் என்று சொல்லப்படுகிறது. புத்திசாலித்தனத்தை கூட்டும், இந்த கெட்டித்தனத்தை கூட்டும் இந்த இசையை கற்பதன் மூலம். அதே போல தமிழை போற்றவும் வளர்க்கவும் உதவுகின்றது. கற்பனை திறன் அதிகரிக்கும். இசையை கற்பதன் மூலம் கற்பனை திறன் அதிகரிக்கும், கேள்வியானத்தை கூட்டும். அதே போல தன்னம்பிக்கையை பிள்ளைகளிடையே வளர்க்கக்கூடியதாக இருக்கும். மற்ற மொழிகளை எளிதில் கற்றுக்கொள்ள இந்த இசை கற்கை உதவியாக இருக்கும். பரீட்சையிலே மதிப்பெண்ணை அதிகரித்துக் கொள்ளவும் இந்த இசை உதவியாக இருக்கும். அதே போல மனிதனுக்கு மன அமைதியை ஏற்படுத்தக்கூடிய சூழலை இந்த இசை ஏற்படுத்தும். அதே போல எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தை பேணுவதற்கு இந்த இசை உதவியாக இருக்கும். எனவே எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பானது மிகப்பெரிய சந்தர்ப்பமாகவே நாங்கள் கருதி கொள்ள வேண்டும். உண்மையிலே ஒரு நல்ல வளங்களை நாங்கள் பயன்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும். உண்மையிலே எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ரோபினா இசைத்துறை பட்டதாரி எங்களுக்கு எங்களோட தற்போதைக்கு எங்களோட பாடசாலைக்கு மாணவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற கிராம சார்ந்த பாடசாலை சார்ந்த பெற்றோர் மாணவர்கள் சார்ந்த இலக்கியங்கள் ஒழுங்கமைப்போடு கொண்டு வர வேண்டும் என்ற உள்ளதோடு செல்வி ஆளுநர் கோவிலா அவர்களுக்கு எல்லோரும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் மனமாக தெரிவித்துக் கொண்டு நாங்கள் பயணப்பட்டிருக்கின்றோம். உண்மையிலே உங்களுடைய இசை நாடக ஆசிரியர் சார்பாக இதை முன்னெடுத்து அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் மனமார்ந்த நன்றிகளை உங்கள் ஆசிரியர் அதிபர்கள் மாணவர்கள் சார்ந்த நெட்வொர்க் சார்ந்த அமைந்திருக்கிறது. எனவே இந்த விழாவுக்கு அதிபர் இளவரசர் அவர்களே மற்றும் நெல்லூர் அதிபர் யோகேஸ்வரன் அவர்களே, இந்த கிராமத்தை கொண்ட தலைவர் செயலாளர் அவர்களே, அந்தவை ஆசிரியர் அவர்களே,
வாசிக்கு நாங்கள் ஆசிகே தமிழ் இசை வகுப்பினை எமது மகளவட்டவான் கிராமத்திலும் நடாத்துவதற்கு தீர்மானித்து ஆரம்ப விழாவினை சிறந்த முறையில் நடாத்தி முடிப்பதற்கு உதவிய ஆசிகே தமிழ் இசை வகுப்பின் ஸ்தாபகர் திரு சதாசிவன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றியை இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து தமிழிசை வகுப்பினை நடாத்துவதற்கு அனுமதி கேட்ட போது ஆம், நல்ல விடயம், செய்வோம் என்று கூறி நான் தொலைபேசி ஊடாகவும் நேரடியாகவும் வந்து தமிழிசை வகுப்பு சம்பந்தமாக கழித்த போது எந்தவித சலிப்பும் இல்லாமல் பல வேலைகளுக்கு மத்தியிலும் தமிழிசை வகுப்பினை நடாத்துவதற்கு உதவியது மட்டுமல்லாமல் பாடசாலை அபிவிருத்தி சங்க கூட்டத்தின் போது ஆர்டிகே இசை வகுப்பினை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த எமது பாடசாலை அதிபர் திரு ஏரவமூர்த்தி ஐயாவிற்கு எமது கோடான கோடி நன்றிகளை எமது தமிழிசை வகுப்பின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். பல வேலைப்பாடுகளின் மத்தியிலும் எமது அழைப்பிற்கு வருகை தந்து நிகழ்வின் இறுதி வரையிலும் இருந்து நிகழ்வினை கண்டுகளித்த ஆலய நிர்வாக சபை தலைவர்கள், அறநிலை பாடசாலை அதிபர், கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் ஆகியோருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இங்கு வருகை தந்து நிகழ்வின் இறுதி வரை இருந்து நிகழ்வினை கண்டுகளித்து தமிழிசை வகுப்பின் ஆரம்ப விழாவுக்கு உதவிகளை செய்த பெற்றோர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து தமிழிசை வகுப்பின் ஆரம்ப விழாவுக்கு நிகழ்வுகளை தந்துதவிய மாணவ செல்வர்களுக்கும் இடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தமிழிசை வகுப்பானது வந்து எல்லாருமே வந்து யூடியூப் சேனல்ல போய் பார்க்கலாம். ஆர்டிகே இசை வகுப்பு சேனல் ஒன்று இருக்குது. அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இங்கே நடக்கிற ஒவ்வொரு வகுப்பையும் வந்து 5 நிமிடம் அல்லது 6 நிமிடம் காணொலியாக பதிவு செய்து நான் வந்து சபாஷ் அனுப்புவேன். அவர் வந்து அதை வந்து ஒழுங்கமைச்சிட்டு அதை யூடியூப்ல வந்து பதிவேற்றம் செய்வார். இதில் வந்து பிள்ளைகள் திறன்கள் வெளிப்படுவது மட்டுமல்லாமல் அந்த பிள்ளைகளை வளர்ந்து வரும்போது இப்படி இருக்கிற வீடியோக்கள் இந்த காணொலிகளை கண்டு இன்னும் இருக்கிற மாணவர்களுக்கு வர இருக்கிற மாணவர்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் வருடத்தில் 2 அல்லது 1 முறையாவது ஆர்டிகே இசை வகுப்பு நிகழ்வுகள் நடாத்தப்படும். அதிலே வந்து மாணவர்களுக்கு பெருமதிமிக்க சான்றிதழ்களும் வழங்கப்படும் என்று கூறி இசையிருக்க வேண்கவலை என் மனமே தமிழ் இசை